வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேனா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான நன்னாள், இந்த கிருபையின் நேரத்தை தந்த பரலோகத்திற்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஏன் இந்த கிருபையின் நாள் என்றால், ஒவ்வொரு நாளிலும் துர்க்கிரிகள், பாதாளத்தின் ஆவிகள், நடுவான மண்டல சேனைப்படைகள் இவைகளெல்லாம் உங்களுக்கு எதிராகவும் எனக்கு எதிராகவும் தர்க்கம் பண்ண தயாராக நிலையில் 24/7, அதாவது ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்குன்னா அவன் அவன் அந்த அந்த இந்த இந்த அசுத்த ஆவிகள், இந்த தீய சக்திகள் ஷிஃப்ட் போட்டுட்டு வேலை செய்யறாங்க. பகலின் அம்பாகவும் இரவன் பயங்கரம் மத்தியானத்தின் சங்கரமாகும். சங்கீதம் 91 எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ பாதாளத்திலிருந்து இந்த ஆவிகள் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதாவது சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாள்ல இந்த பாதாளத்தை கர்த்தராகிய தேவன் மூடிவிடுவார், சீல் பண்ணுவார்னு இருக்கு. சரியா சீல் பண்ணலன்னா லீக் ஆகும் இல்லைங்களா? இந்த நெய் வாங்குவோம், எண்ணெய் வாங்குவோம், இதெல்லாம் சரியா சீல் பண்ணலன்னா அவ்வளவுதான், பேக் முடிஞ்சது. டிஃபன் பாக்ஸ் எல்லாம் திறந்துருக்கா பேக்குள்ள யாராவதுக்கு? எனக்கெல்லாம் நிறைய தடவை திறந்துருக்கு. அந்த மாதிரி சரியா சீல் பண்ணாம இன்னைக்கு லைட்டா அப்படி திறந்து வச்சிருக்காங்க. அதுல இருந்து ஒழுகுற சாம்பார் தான் இவனுங்கெல்லாம், அதுல இருந்து வலிஞ்சு ஓடுற எண்ணெய்ங்க தான் இவனுங்கெல்லாம். அந்த அனுமதி பரலோகம் கொடுத்திருக்கிறது. எதற்காக கொடுத்திருக்கிறதுனா, கிறிஸ்துவர்களை எப்பொழுதும் தயார் நிலையில் வைத்துக் கொள்வதற்காக. ஒன்று. இரண்டு, கிறிஸ்துவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. இரண்டு. மூன்று, கிறிஸ்துவர்களை மேற்கொள்ளுகிறவர்களாக உருவாக்குவதற்காக இந்த இந்த பாத்திரம் கொஞ்சம் திறந்துருக்கு, இந்த எண்ணெய் நெய்யெல்லாம் கொஞ்சம் சிந்திட்டு இருக்குன்னா அது காரணம் எதுன்னு கேட்டா, எனக்காகவும் உங்களுக்காகவும் தான் அதை திறந்து வச்சிருக்காராம். இதை சொன்னா யாரும் ஒத்துக்கிறது இல்லை. ஆண்டவர்கிட்ட சண்டை பிடிக்க எல்லாரும் தயார் நிலையில இருக்கிறோம். இது என்ன இது கொடுமையா இருக்கு? நம்ம எதுக்கு இவனுங்களோட போய் தர்க்கம் பண்ணணும்? நம்ம எதுக்கு இந்த கஷ்டத்துக்குள்ள கடந்து போனோம்? நமக்கு எதுக்கு இந்த சோதனை? நமக்கு எதுக்கு இந்த வெறுப்பு? நமக்கு எதுக்கு இந்த சண்டை சச்சரவு? நமக்கு எதுக்கு இந்த வியாதி? எனக்கு எதுக்கு இந்த கட்டு? எனக்கு எதுக்கு இந்த பாதாளத்தின் ஆவிகளோட நடுவான மண்டல சேனைப்படைகளோட போரிடுவது? எதற்காக இந்த போர்க்கவசம்? எனக்கு போரே வேண்டாம், எனக்கு ரத்தம் சிந்துதலே வேண்டாம், எனக்கு யுத்தம் வேண்டாம், எனக்கு சண்டையே வேண்டாம், என்ன ஆளை விட்டுருங்கப்பான்னு சொல்றவங்க தான் இன்னைக்கு 10ல் 8 கிறிஸ்தவங்க இப்படிதான். நானும் அதுல ஒருவனாக தான் இருந்தேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, போராட்டம் இல்லை என்றால் ஜெயம் இல்லை. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தானம்மா. அவன் வந்துட்டு வெற்றி வெற்றி, எல்லாத்துக்கும் போய் முழக்கம் இட்டு சொல்லுங்கப்பா வெற்றி, இன்னைக்கு ஒரு ராஜாவோட அரண்மனையில ஒரு பெரிய ஒரு விழா இன்னைக்கு கொண்டாட போடும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொன்னாராம். எல்லாரும் அப்படியே சீராடைகள்லாம் அது அணிந்து விட்டு வந்தார்களாம். அங்க பெரிய விருந்து நடக்குது, எல்லாம் மேலதாளம், இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், சர்க்கஸ், இது அதுன்னு எல்லாம் நடக்குது. விழா முடிகிற நேரம் வந்தாச்சு. அப்ப மந்திரி சபையில எல்லாம் எந்திரிச்சு நின்று கேக்குறாங்க, ராஜாவே ராஜாவே, அருமையான ஒரு செலிப்ரேஷன், அருமையான ஒரு கொண்டாட்டம், இந்த மாதிரி ஒரு கொண்டாட்டத்தை நாங்க பார்த்ததே இல்லை. நீங்க வெற்றி வெற்றின்னு சொல்லி கொண்டாட்டணும்னு எல்லாரும் ஒரு இதுல ஆர்ப்பரிப்புல வந்து உக்காந்துட்டோம். அந்த சபையில உட்காந்து எல்லாம் என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ தாங்கள் சற்று கூறுகிறீர்களா, எதுக்கு எதிராக நீங்க போராடி இந்த வெற்றியை சுதந்திரித்தீங்கன்னு? உடனே அந்த ராஜா சொல்றாரு, எந்த போராட்டம் பண்ணலப்பா, நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, அதனால வெற்றின்னு சும்மா சொன்னேன், அவ்வளவுதான். எப்படி பார்ப்பாங்க? போரே இல்ல, ஒரு யுத்தமே இல்ல, ஒரு போராட்டமே இல்ல, என்ன முட்டாள் ராஜா அந்த ஆளு அப்படின்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அந்த சபையில சொன்னா அவன் தலை போயிடும். ஆனா வீட்டுக்கு திரும்பி போற ஒவ்வொருத்தனும் காரி துப்பிட்டு போவான். நல்ல, அதாவது என்ன சொல்றதுன்னா, நல்ல தன்மானம் உள்ள எந்த மனிதனும் இந்த ஓசி சாப்பாடு போடுறது இதுக்கெல்லாம் விரும்ப மாட்டாங்க. மரியாதை நீங்க பத்திரிக்கை கொடுக்கலன்னா கூட அவங்க வந்து என்ன, வீட்டுக்கு வந்து என்ன கூப்பிடல, இல்ல மரியாதையா போன்லயாவது அவன் கூப்பிட்டு இருக்கணும், எனக்கு வர முடியல, அவன் பாட்டுக்கு சும்மா போஸ்ட்ல அமுச்சு வச்சானா நான் எப்படி போறது? போக மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? அதனால தன்மானம் உள்ள எந்த மனிதனும் பார்ப்பீர்களானால்
அவன் அந்த காரியத்தை செய்து அந்த காரியத்தில் ஈடுபட்டு அதுல ஜெயம் கொள்வதில் தான் அவன் எப்பொழுதும் நாட்டமாயிருப்பான், நோக்கமாயிருப்பான். அதுதான் அவன் விரும்புவான். கர்த்தர் இதைத்தான் விரும்புவார். இப்போ இந்த உலகம் விழுந்து போன உலகமாய் மாறிவிட்டது. இதை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் இருந்த. இந்த விழுது போன உலகத்தை நிமித்தினவர் தான், அதாவது சரியான ஒரு பாதையில சீர்படுத்தி நிமித்தி ஒரு இடத்து ஒரு ஸ்திரமான ஒரு தகுதியற்ற இதுல செயல்பாடுல இருந்து அந்த உலகத்தை ஒரு தகுதி உள்ள நிலைமைக்கு கொண்டு வந்தவர் நம் இயேசு கிறிஸ்து. 2வது ஆதாமாக அவர் உதித்தார், அவர் இறங்கினார், பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். இப்பொழுது பரிகாரியாய் நமக்காக, எனக்காக, உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவரும் நம்மளோடு கூட சேர்ந்து இணைந்து வேலை செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாடல் உருவாக்கி விட்டு அங்கே சென்று விட்டார். இவர் எதற்காக இதெல்லாம் செய்தார் என்றால், ஒரு அருமையான ஒரு ஃபுட் பிரிண்ட் என்று சொல்வார்கள், இல்ல ப்ளூ பிரிண்ட் என்று சொல்வார்கள், ஒரு மாடல். அதாவது நான் வாழ்ந்து காமித்தேன், நான் போராடி காமித்தேன், நான் ஒரு போராளி, நான் இப்படியாக மேற்கொண்டேன் என்பதுதான் புதிய ஏற்பாடு. 27 புத்தகங்களும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி தான் போகும். என கேட்டா பழைய ஏற்பாடுல இருக்கிற 39 புஸ்தகங்களும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி தான் போகும். எல்லாம் அவரால் படைக்கப்பட்டது, எல்லாம் அவருக்காகவே படைக்கப்பட்டது. அவரின்றி எதுவும் உருவாக்கப்படவில்லை என்கிற அந்த ஒரு யோவான் 1வது அதிகாரம் 18வது வசனம் நினைக்கிறேன், தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். கரெக்டுங்களா? ஆதியில தேவன் இருந்தார், வார்த்தை இருந்தது, அது வார்த்தை அவரோடு இருந்தது, வார்த்தை மாம்சத்தின் வடிவில் வந்தது என்று சொல்லி எல்லாம் பார்க்கிறோம். இது அனைத்துமே இயேசு கிறிஸ்துவை நோக்கிதான். இது குறிப்பா இந்த 27 புத்தகங்களும் பாத்தீங்கன்னா அவர் வாழ்ந்து காட்டின சரித்திரங்கள். எதன் மூலமாக அவர் வாழ்ந்தார், எதை கொண்டு வாழ்ந்தார், எப்படி வாழ்ந்தார், யுத்த வீரனாய் வாழ்ந்தார். நிறைய பேர் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ கோலன்னு சொல்றது இல்லை, ஆனா பாவங்க அவர் ஒன்னும் தெரியாத யார் வீட்டு பிள்ளையோ போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க. அப்படிதான் இயேசு கிறிஸ்து படத்தை பாக்குறப்பெல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனா அந்த அடிகளை வாங்கியும் அவர் ஒரு மாவீரனை போல சிலுவையில தொங்கினார். இந்த காட்சி, இந்த ஒரு கண்ணோட்டத்தோட அந்த காட்சியை யாரால பார்க்க முடிந்ததா? முடியாது. ஏங்க, திருப்பி சண்டை போடுறதும் திருப்பி அதே கெட்ட வார்த்தையில திட்டுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஆனா ஒருத்தன் கெட்ட வார்த்தையில திட்டுறப்போ நீங்க அதுக்கு உகந்தவர்களா இல்லை என்றால், அமைதலாக இருந்து நீங்க திருப்பி வீட்டுக்கு எந்த விதமான சஞ்சலம் இல்லாம நீங்க போறீங்க பாருங்க, நீங்க தான் அந்த மாவீரன். இதைத்தான் அந்த புதிய ஏற்பாடுல ஆண்டவர் கிறிஸ்துவை கொண்டு நமக்கு சொல்லித்தரக்கூடிய அந்த காரியங்களை பார்க்கலாம். பழைய ஏற்பாடுல பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, அடி உத வெட்டு குத்து தான். எந்த கண்ணு எடுக்கிறானோ அதே கண்ணை நோண்டி எடுத்து கையில கொடுத்துடணும். இருக்குங்க, லேவியர்ல இருக்கு, லேவியரா இருக்கும், ஆகமத்துல இருக்கு. ஆனா புதிய ஏற்பாடுல உங்களுக்கு எதிராக எனக்கு எதிராக தர்க்கம் பண்ணுகிறவர்களை மன்னியுங்க. ஏன்னா மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டம் இல்லை. நமக்கு எல்லாமே கண்ணுக்கு தெரியாத அசுத்த ஆவிகள். கண்களுக்கு தெரிவதில்லை, ஆவி கண்ணுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆனா அவன் ஏதோ ஒரு உடம்புக்குள்ள பூந்து எனக்காக உங்களுக்கு எதிராகவும் அவன் தர்க்கம் பண்ணக்கூடிய அந்த ஒரு காட்சியை பார்க்கலாம். ஏனென்றால் விழுந்து போன உலகம் அவன் கையில இருந்ததுங்க. விழுந்து போன உலகத்தை மீட்டெடுத்ததுனால்தான் இந்த தர்க்கம் தேவையா இருக்கிறது, இந்த யுத்தம் தேவையா இருக்கிறது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அதனால முதல் 4000 வருஷத்துல யுத்தமே இல்லைன்னு சொல்ல முடியாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக யுத்தம் பண்ணினவர்கள் பிசாசு சார்பாக நின்று யுத்தம் செய்தார்கள், இவர்கள் தேவன் சார்பாக நின்று யுத்தம் செய்தார்கள். இந்த யுத்த களத்தை தான் நீங்க பார்க்கணும். ஆனா மீட்டெடுக்கப்படாத உலகத்தில் தான் இந்த யுத்தம் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட வருகை, அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்த்தெழுந்த அந்த காட்சிக்கு பின்பே விழுந்து போன மனிதன் விழுந்து போனவனாகவே இருக்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் நிர்பந்தமும் கிடையாது. பழைய ஏற்பாடுல ஏகப்பட்ட நியாய பிரமாணங்களும் கட்டளைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை எல்லாம் பின்பற்றின பின்னும் இவர்கள் விழுந்து போன மனிதர்களாவே இருந்தார் என்று இயேசு கிறிஸ்து அந்த அந்த ஒரு சின்ன இளம் வயது பணக்காரன் ஒருத்தர் வருவார் இல்லைங்களா, அவர்கிட்ட கிளீனா ப்ரூவ் பண்ணி காமிச்சிருவா. உன்னை இச்சான்னு ஒண்ணு இருக்கு ராஜா, உன்னால அதை மேற்கொள்ளவே முடியாது. இச்சாங்கிறது இந்த காம விகாரத்துக்கோட கனெக்ஷனோட நீங்க பெண்களை பார்ப்பது, அந்த தவறான கண்ணோட்டத்தோட பார்ப்பது, இது மட்டும்தான் நினைக்கிறாங்க. லஸ்ட் ஃபார் செக்ஸ் என்று சொல்லுகிறார். இல்ல, லஸ்ட் ஃபார் மணி, லஸ்ட் ஃபார் ரிச்சஸ், லஸ்ட் ஃபார் பவர், லஸ்ட் ஃபார் பொசிஷன், லஸ்ட் ஃபார் ப்ரமோஷன், இல்லைங்களா? அதுதான் லஸ்ட், இச்சை. இச்சிக்கிற உலகம் எல்லாவற்றையும் இச்சை ரீதியாக தான். எனக்கு இது பத்தாது. ஒருத்தர் சிலர்ல பாருங்க, எத்தனை பணம் கொடுத்தாலும் மூஞ்சியை உம்முன்னு வச்சிருப்பான்.
அது பார்த்தா அவனுக்கு மட்டும் அவ்வளோ கொடுக்குறாங்க, எனக்கு ஏன் அவ்வளோ கொடுக்குறாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் நிறைய வீடு, குழந்தைங்க இருக்கிற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுக்கு பஞ்சமே இருக்காது. 24/7 நடந்துகிட்டே இருக்கும் சண்டை சச்சரவு. ஏன் எவனோ ஒருத்தன் இவனை பத்தி, இவனுக்கு மட்டும் வெள்ளை ட்ரெஸ் எனக்கு மட்டும் இந்த ட்ரெஸ்ஸா. அதனால பாத்தீங்கன்னா துணி எடுக்கிறப்ப எல்லாத்துக்கும் ஒரே துணி எடுத்து தச்சு கொடுத்துருவாரு அவங்க அப்பா. ஒருத்தருங்க அப்ப கூட பாத்தீங்கன்னா அவனுக்கு நல்லா துவைச்சு கொடுத்துருக்கீங்க, எனக்கு சரியா துவைக்கலையே. அவன் தட்டுல இவ்வளவு சோறு இருக்கு, என்னோடதுல கொஞ்சம் தான் இருக்கு. அவனுக்கு மட்டும் மட்டன் பீஸ் போயிடுச்சு, எனக்கு மட்டும் எலும்பு வந்திருக்கு. எப்படியோ ஒரு ரகலை நடந்துகிட்டான்னு தான் இருக்கும். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு கிறிஸ்தவ உலகம். எத்தனை தான் கொடுத்தாலும் சரி, அந்த இச்சை என்கிறது மாம்சமானது தேடிக்கொண்டே தான் இருக்கும். ஏன்னா விழுந்து போன உலகத்தில் விழுந்து போன மனிதன் இதே மாம்ச ரீதியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறான். ஆதாமிக் பாவங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆதாமின் பாவங்கள் இந்த மாம்சம் அழியிற வரைக்கும் இருந்துட்டு தானே இருக்கும். அதனால்தான் ஆவில நீங்க எழும்ப வேண்டும், ஆவில நீங்க வளர வேண்டும், ஆவில பலன் கொள்ள வேண்டும், மாம்சத்தோடு கூட தர்க்கம் பண்ணுவதற்கு. என்னங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அசுத்தாவியோட தர்க்கம் பண்ணுவேன்ட்டு இப்ப மாம்சங்கிறீங்க. உங்க மாம்சத்தை இயக்குறவன் அசுத்தாவிங்க. மாம்சத்திற்கு இடம் கொடுத்தீங்கன்னா அசுத்தாவி அந்த மாம்சத்துக்குள்ள நுழைஞ்சிடறான் இல்லையா? உலகத்துல நீங்க நடந்து போறீங்க, ஆவில நடந்து போனாலும் இந்த உடம்பு தானே நடந்து போகுது. அப்போ your mind and body is exposed to the outside world, to the fallen world. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த மாம்சத்தின் மூலமாக பல காரியங்களை பிசாசு உள்ள தள்ளுவான், போட்டு திணிப்பான். ஆனா உள்ள நோ என்ட்ரின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ஆவியா இருக்க வேண்டுமே. அதனாலதான் ஆவில நீங்க நடக்க வேண்டும், ஆவிக்குரிய மனிதர்களாய் எழும்ப வேண்டும், ஆவில உயிர்த்தெழ வேண்டும் என்றெல்லாம் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில், 1 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனத்தில், கலாத்தியர் 5வது அதிகாரம் 16 வசனத்தில் எழுதியிருக்கிறதை கண்களை திறந்து வாசிக்க வேண்டும். பைபிள் பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய புத்தகம், புதிய ஏற்பாடு குறிப்பாக ஆவிக்குரிய புத்தகம். ஆவில உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது அப்படின்னு பாடியிருப்பார் இல்லைங்களா? உள்ளார்ந்த மனிதனை குறித்த புத்தகங்கள் தான் இந்த 27 புத்தகங்களும். அதை விட்டு இன்னைக்கு பாரம்பரியத்தில் என்ன, பெயர் கிறிஸ்தவர்கள் என்ன, மேரிக்கு போய் இன்னைக்கு மரியாதை செய்யறது என்ன, தேர் சுற்று பிரகாரத்தில் ஈடுபடுறது என்ன, பெந்துகோசமாருக்கு கேட்கவே வேண்டாம். அவங்க பண்ற சேட்டைகள் எல்லாமே யூடியூப்ல இருக்கு. நான் எதுக்கு சொல்லி என் வாயை அசிங்கப்படுத்தணும்? நீங்களே பாத்துக்கோங்க. இதனாலதான் நாங்க ஆவிக்குரிய சபைக்கு போறது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க எஸ்கேப் ஆகலான்னு நினைச்சீங்கன்னா இங்க எஸ்கேப் ஆகலாம், ஆனா அங்க மாட்டிக்குவீங்க. உங்களை யார் அவங்கள போய் பின்பற்ற சொன்னா? இன்னைக்கு ஒரு அம்மா, ஒரு பெரிய தீர்க்கதரிசியோட பெண்டாட்டி, அவங்க வெள்ளைக்காரங்க, அவர் பெரிய தீர்க்கதரிசி, தமிழ்காரர் தான், பெயர் பெற்றவர், கோயம்புத்தூருக்கெல்லாம் வருவார், பேர் சொல்ல விரும்பல. அந்த அம்மா உஃப்னு ஊதிட்டு இருக்கு. என்னடா இந்த அம்மா ஊதுதுன்னு பார்த்தா, இப்படித்தானே இயேசு கிறிஸ்து ஊதி என் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னார். உடனே இந்த அம்மா ஊதுது. இயேசு கிறிஸ்து ஊதினார், நீ இயேசு கிறிஸ்துவா? பொம்பளை இயேசு கிறிஸ்துவா நீ? அது எதற்காக ஊதினார்னா ஒரு மாடலுக்கு. அதுக்கப்புறம் நீ எவனுக்கும் ஊத வேண்டாம். முழங்கால்கள் முடங்க, நாவுகள் அறிக்கை செய்ய, இயேசு கிறிஸ்துன்னு சொன்னோடனே, என் கர்த்தர் என்னோட ரட்சகர்னு சொன்னோடனே பரிசுத்த ஆவியானவர் உனக்கு சொந்தமாக மாறிவிடுவார். இன்னைக்கு சற்று நேரம் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. நிறைய காரியங்கள். மொத்தத்துல சாராம்சம் என்ன? இவ்வளவு நேரம் பேசினதுக்கு சாராம்சம் என்னங்க? ஆவியில எழும்பி நிற்க கத்துக்கோங்க. வாருங்கள் கடந்து செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே பல மாதங்களாக பல காரியங்களை குறித்து நாம் விவரித்து வருகிறோம். நேராக நம்ம வசனத்துக்குள்ள கடந்து சென்றலாம். ஏன்னா இன்னைக்கு நேரம் ஆயிப்போச்சு. இன்னைக்கு ஆதியாகமம் 3வது அதிகாரம் 11வது வசனத்துக்குள் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். 10வது வசனம், so he said, I heard your voice in the garden and I was afraid because I was naked and I hid myself. ஆதாம் சொல்லுகிறார், நான் நிர்வாணியாக இருந்தேன், எனக்கு பயமாக இருந்தது, உம்முடைய குரலை நான் கேட்ட மாத்திரத்தில் எனக்கு பயம், நடுக்கம், நான் அதனால போய் என்னை மறைச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறார். இதை குறித்து நாம் சென்ற அத்தியாயத்தில் விவரமாக நாம் பார்த்தோம். 11வது அதிகாரத்துக்குள் 11வது வசனத்துக்குள் கடந்து செல்வோம். ஆல்ரைட், நம்ம 11வது வசனத்துக்குள் கடந்து செல்வோம். And he said, who said? யார் சொன்னா? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், who told you that you were naked? அருமையான ஒரு கேள்வி, பிரமாதமான ஒரு கேள்வி. நீ நிர்வாணி என்று சொல்லி உனக்கு யார் சொன்னது? கர்த்தரோட கேள்வியெல்லாம் இப்படிதான் கனகச்சிதமா இருக்கும். ஒருவனும் தப்பிக்கவே முடியாது. கர்த்தர் ஒரு கேள்வி கேட்டா
அது எவ்வளவோ லட்சக்கணக்கான கேள்விக்கு சமம். ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் ஒவ்வொரு நாளிலும் சில கேள்விகள் மூலமாக சம்பாஷித்துக் கொண்டேதான் இருக்கிறார். ஆனால் அந்த கேள்விகளை நிராகரிக்கிற கூட்டம் ஒன்று, அந்த கேள்விகளை அசட்டை பண்ணுகிற கூட்டம் இன்னொன்று, அந்த கேள்விகளை புரிந்து கொள்வதற்கே அங்க நேரம் இல்லாதபடி தலதெறிக்க ஓடிக்கொண்டிருக்கக்கூடியது இன்னொரு கூட்டம். அந்த கேள்விக்கு அர்த்தமே புரிந்து கொள்ளாதபடி அனர்த்தமாக்கி கொண்டு இப்படி மூடத்தனமாய் ஓடக்கூடியது இன்னொரு கூட்டம். கேள்விக்கு அர்த்தத்தை புரிந்து கொண்டும் அதை கேட்டும் கேளாதபடி அப்படியே அப்படி நழுவி போற கூட்டம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அதுல நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளிலும் தேவனோடு கூட நம் இருதயத்தில் சம்பாஷிக்கக்கூடிய ஒரு அருமையான அனுபவத்துக்குள் நீங்க கடந்து வர வேண்டும். ஒன்று, இங்கே தேவனாகிய கர்த்தர் ஆதாமை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, உனக்கு யார் சொன்னது? நீ நிர்வாணின்னு உனக்கு யார் சொன்னது? அடுத்த கேள்வி வருது, அதை விட பயங்கரமான ஒரு கேள்வி. Have you eaten from the tree of which I commanded you that you should not eat? இன்றைக்கு 11 12 சேர்ந்து பார்க்க போறோம். 2 வசனத்தை சேர்ந்து பார்த்தா தான் கொஞ்சம் நல்ல காரசாரமா இருக்கும். கர்த்தராகிய தேவன் கேட்கிறார் அதை தொடர்ச்சியா, நான் ஒரு விருட்சத்தை பார்த்து அந்த கனியை தொடாதே, பார்க்காதே, பருகாதே, சாப்பிடாதே என்று சொல்லி எல்லாம் நான் உனக்கு கட்டளை கொடுத்தேனே. கமாண்டட், ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த ஒரே கட்டளை. இவங்க அந்த ஒரு கட்டளையை நிராகரித்ததுனால எனக்கு உங்களுக்கு இன்னைக்கு எத்தனை கட்டளை இருக்கு தெரியுமா? 1663 கட்டளைகள். 613 கட்டளைகள் பழைய ஏற்பாடிலும் 1050 கட்டளைகள் புதிய ஏற்பாடிலும் இருக்கிறது. ஒரே ஒரு கீழ்ப்படியாமை எவ்வளவு பிரச்சனைகளை, எவ்வளவு விதமான, அதாவது இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தன் விசில் அடிச்சிருப்பான், அத்தனை பேத்துக்கு பனிஷ்மெண்ட், எல்லாம் முட்டி போடுங்கம்மா. அப்ப என்ன பண்ணுவான்? விசில் ஏமா அடிச்சான்னு மிச்சம் 59 பேத்துக்கும் தெரியும். 60 பேர் இருக்கிறான்னு வச்சுக்குவோம். அந்த 59 பேரும் கிளாஸ் முடிச்சோன்னு அந்த ஒருத்தனை போட்டு கும்முன்னு கும்முவானுங்க, கும்மாங்குத்தும்பாங்க. குத்துற குத்துல அடுத்திடம் அவன் கை விரல் போகும் வாய்க்கு. அதுதான் டெக்னிக் இல்லைங்களா? ஒரு நல்ல ஸ்மார்ட்டான வாத்தியார் அடிச்சாதான் நல்லா பாவங்கிறாங்க. எல்லாரும் போய் போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அடிப்பது தவறு தான். ஆனா சில டைம் மூடனுடைய முதுகுக்கு பெரம்பு அவசியம். என்னை எல்லாம் வச்சு சாத்துனாங்க. அடி வாங்காத வாத்தியாரே கிடையாது. அது சில பேருக்கு என் மூஞ்சி பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். வச்சு போக வர வேளாசுவாங்க. குறும்பு உண்டு, ஆனா என்னை விட குறும்புகார பயல்கள்லாம் ஊமை கூசுமானுங்க, தப்பிச்சுக்குவானுங்க. நான் நல்லா மாட்டிக்குவேன். சில நேரங்கள் நான் தப்பிச்சுக்குவேன். என்னை பார்த்து சிரிக்கிறவன் என்ன காமிச்சு கொடுத்துருவான். அவன் என்னை பார்த்து சிரிச்சுட்டே இருப்பான்ல, அப்ப இவன் ஏதோ வீட்டு கமெண்ட் அடிச்சுதான் அவன் சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு ஒழுங்கும் போடனில. அந்த மாதிரிலாம் மாட்டிருக்கும். ஆனா கர்த்தர் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சிச்சை என்பது எல்லாத்துக்கும் பொதுவா வரட்டும், அப்பதான் எல்லா பையனும் திருந்துவான், எல்லா பையனும் பயப்படுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் சில டைம் சிச்சைகளை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடுகளுக்கு கொண்டு வந்துருவார். காமன் மெத்தடும்பாங்க, காமன் மெத்தட் ஆஃப் பனிஷ்மெண்ட். ஒரே ஒரு கட்டளை தான் உனக்கு கொடுத்தேன், அந்த விருட்சத்தில் இருக்கிற கனியை சாப்பிடாதே என்று சொல்லி காலி பண்ணிட்டியா, சாப்பிட்டியா அப்படிங்கிறார். அதான் அர்த்தம். சரி, அடுத்ததுக்கு போலாம். அதுலதான் முக்கியமான இன்னைக்கு சப்ஜெக்டே இருக்கு. கணவன்மார்களே, மனைவிமார்களே தயாராயிக்கோங்க. Then the man said, யாரு? ஆதாம் சொல்லுகிறான், the woman whom you gave to be with me, she gave me of the tree and I ate அப்படிங்கிறான். என்ன ஒரு அருமையான ஒரு இது பாத்தீங்களா? என்ன சொல்றான் இங்க ஆதாம்? என்ன சொல்றாருன்னா 2 பேர்த்து இங்க குற்றம் சாட்டுறார். 1 கர்த்தர், 2 பெண்ணான ஏவாள் தன்னுடைய மனைவியார். கொஞ்சம் கூட மரியாதையெல்லாம் பேசுறான் பாத்தீங்களா? அந்த பொம்பளை அப்படிங்கிறான். எவ்வளவு பெரிய வார்த்தை! அவளும் லேடிஸ் அப்படின்னு, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சில கான்ஃபரன்சஸ் இது பண்றப்போ சொல்லுவாங்க ஆங்கிலத்துல.
அதே வந்து நம்ம தமிழ்ல சொல்லணும்னா அன்பான சகோதர சகோதரிகளேன்னு சொல்லலாம். இல்லை என்றால் ஆஹ், ஆஹ், அதை எப்படி தமிழ்ல வந்து மொழிபெயர்க்கிறதுன்னு தெரியல. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் எல்லாம் வாங்கன்னு சொல்லி நல்லா பெரியவர்களே சிறியவர்களே அப்படின்னு தான் எதையாவது சொல்லணும் இல்லைங்களா, மரியாதையா. சண்டையில எல்லாம், பைப் சண்டையில எல்லாம் இந்த பொம்பளை அந்த பொம்பளைலாம் திட்டிக்குவாங்க. மிக மிக கேவலமான ஒரு வார்த்தை. பெண்களை பெண்கள்னே கூப்பிடக்கூடாது. பெண்கள்னே கூப்பிடக்கூடாது. அவங்கள வந்து அந்த மாதிரி கூப்பிடுறதே வந்து ரொம்ப இழிவான காரியம்னு இன்னைக்கு வந்து சட்டமே சொல்லுது. உமன்னு கூப்பிடக்கூடாது. ரொம்ப தவறு. எனக்கே அது தெரியல. நிறைய இந்த யூரோப் கண்டத்தில் இருக்கக்கூடியவர்கிட்ட நிறைய பேசியிருக்கு. அவங்க வந்து தட் லேடி டோல், திஸ் லேடி டோல்னுலாம் சொல்லுவாங்க. அவங்களோட கல்ச்சருக்கு அது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவங்க தான் வந்து மிக மிக ஜாக்கிரதையாக அந்த கல்ச்சர் அப்படியெல்லாம் பார்க்குறவங்க. அவங்களே வந்து லேடின்னு தெரியாம சொல்றாங்களா, தெரிஞ்சு சொல்றாங்களான்னு தெரியல. பெண்களை அன்பான, எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த பெண்களுக்கு பதிலாக வேற என்ன வார்த்தை யூஸ் பண்ண முடியும்? அன்பான இல்லத்தரசிகளே அப்படின்னு சொன்னா ரொம்ப கொஞ்சம் தூக்கியம் பண்ணுங்க. அந்த மாதிரி அன்பான அன்பான துணைவியார்களே அப்படின்னு எதையாவது சொல்லி மரியாதையா தான் அட்ரஸ் பண்ணணும். எனக்கு செந்தமிழ்ல வரல. ஆனா மொத்தத்துல அவர் என்ன சொல்றாரு ஆதாம, ரொம்ப, அதாவது கலோக்கியல் லாங்குவேஜ்ல நான் பேசுறத ரொம்ப வெறுக்கிறேன். ரொம்ப கேவலமா, யோ நீ ஒரு பொம்பளைய கொடுத்த பாத்தியா, இவங்க 2 பேர்னாலதான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஆமாங்க, நீங்க நல்லா அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. Then the man said, the woman whom you gave to be with me. நீ ஒரு பெண்ணை எனக்கு கொடுத்த பாத்தியா, she gave me of the fruit. போய் அவளை கேளு அப்படிங்கிறான். என்னைய வந்து இந்த கேள்வி கேட்கிற, என்னால இனிமேல் இந்த இதெல்லாம் ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க முடியாது, என் மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்ட்டாருங்க பலீர்னு. கடவுளாகிய தேவன் பார்த்து பார்த்து ஆதாம வணைஞ்சு ஆதாமுக்கு உயிர் கொடுத்து ஆதாமை தன் சாயலாக உருவாக்கி அவரு ஓடி விளையாடுறதுக்கு எல்லாம் இடம் தோட்டம்லாம் அருமையா பண்ணி கொடுத்து மிருக ஜீவராசிகள் கால்நடைகளை எல்லாம் உருவாக்கி எல்லாத்துக்கும் பேர் வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்ப கூட இவருக்கு தனிமைங்கிற காரியம் இருக்கு. தனிமையில் இருக்கக்கூடிய ஆதாமுக்கு ஒரு துணைவியாரை கொடுத்தோன்ன அந்த துணைவியாரை பார்த்து இவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொல்லி ஆதியாகமம் 2வது அதிகாரம் 23ஆம் வசனம், ஆதாம் said, this is now bone of my bone and flesh of my flesh, she shall be called woman because she has been taken out of man. டார்லிங் அப்படிங்கிறார். அதான் அதோட அர்த்தம். மை டார்லிங் அப்படிங்கிறார். இப்ப அந்த டார்லிங் என்ன ஆயிட்டா, இந்த 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 அம்மாவை போய் கேளு அப்படிங்கிறான். எனக்கு திருப்பி திருப்பி அதை சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால நான் அந்த அம்மாவை போய் கேளுங்க. நீங்க தானே கொடுத்தீங்க, என்ன வந்து கேக்குறீங்க? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை நல்ல கவனமா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தரிடம் போய் கர்த்தர் ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு மறு கேள்வி கேட்கிறவன் யார் தெரியுமா? பிசாசு. நீங்க ரொம்ப ஞானவான்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிறது வந்து அடங்காப்பிடாரித்தனம். உங்களுக்குள்ள இருக்கிறது ஆணவம், அகந்தை, திமிருன்னு கூட சொல்லலாம். இவருக்கு என்ன ஒரு நெஞ்செழுத்தம் இருந்தால் ஆதாமுக்கு, நீர் கொடுத்த அந்த பெண்ணும் நீரும் தான் காரணம், என்னையா கேள்வி கேட்கிற அப்படிங்கிறப்ப. நான் இந்த மாதிரி தவறுகள் பண்ணியிருக்கேன். நான் கிடையாது அவன் தான், அவன் கிடையாது இவன் தான் இப்படின்னு எனக்கு அந்த குற்றம் கூறக்கூடிய அந்த ஒரு தன்மை ரொம்ப நாளா இருந்தது. கம்ப்ளைனிங் ஸ்பிரிட் என்று சொல்வார்கள். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1-9 வசனங்களில அதை நீங்க பார்க்கலாம். கம்ப்ளைனிங் ஸ்பிரிட், ஃபிங்கர் பாயிண்டிங் ஸ்பிரிட் என்று சொல்வார்கள். ஆள்காட்டி விரலை பார்த்து நோக்கி இது பண்ணிட்டு நான் கிடையாது இவன் தான். சில குழந்தைகள் பாருங்க டக்குன்னு சொல்லும். ஏன் குழந்தைங்களை விடுங்க, அதுங்க தெரியாம சொல்லுதுங்க. பெரியவங்கள அப்படிதான் நினைக்கிறாங்க. டக்குன்னு நான் இல்லக்கா இவன் தான் சொன்னான், அவனை போய் கேளுங்க அப்படின்னு. அவன் சொல்லவே இல்லை அப்படிமா, பொய் சொல்றான். அப்படிதான் வந்து தான் தப்பிக்கிறதுக்கு பழிய தூக்கி இன்னொருத்தர் மேல டபுக்குன்னு போடுறது. சரி, இப்போ அந்த அம்மா வந்து பறிச்சு கொடுக்குறாங்க. அப்ப தலைவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு நான் கேட்டா ஆதாம் என்ன பதில் சொல்லுவாரு நீங்க நினைக்கிறீங்க? அண்ணன் என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க?
மூளை கழட்டி வாடகைக்கு விட்டீங்களான்னு கேட்பேன் நான். கரெக்டுங்களா? உனக்கு உன் மனசுல இச்சை இருந்தது, நீயும் பாவம் செய்தாய். ஒருவேளை அவளுக்கு மட்டும் அந்த ஞானம் கிடைத்து அவள் மட்டும் பெரிய ஆள் ஆகிவிட்டால், அதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துட்டோம் பழைய அத்தியாயங்கள்ல. ஆகிவிட்டால் அவளுக்கு நான் அடிமையா இருக்கணுமே, அதுக்குள்ள ஒரு ஈகோ பிரச்சனை. நான் தானே மனுஷன், இவ வெறும் மனுஷி தான், என்னிலிருந்து உருவாக்கப்பட்டவள் என்னை விட பெரிய நிலைமைக்கு போகிறதா அப்படியெல்லாம் சொல்லி எண்ணிக்கொண்டு தலைவர் அந்த ஃப்ரூட்டை வாங்கி டக்குன்னு சாப்பிட்டாரு. ஏன் அப்போ இந்த கேள்வியெல்லாம் அவன் அந்த அம்மாட்ட கேட்க வேண்டியதானே? நீ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட குறுக்கு கேள்வி கேட்கறேல்ல. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கிற கேள்வி நீ அந்த அம்மாட்ட கேட்டிருந்தா, யார் உனக்கு கொடுத்தா, யார் அவன், எவன்டா அவன் பேசிட்டு இருக்கிறது அப்படின்னு நீ கேட்டிருந்தா, அப்பவே உனக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்கும். இந்த உலகம் விழுந்து போன உலகமா இருக்காது, நீ விழுந்து போன மனிதனா இருக்க மாட்ட. நீ செஞ்ச பாவத்திற்கு பழிய தூக்கி இன்னொருத்தர் மேல நீ போடுறிய. நீ தான் அதாவது இந்த வீட்டு என்ன சொல்றது, இல்லத்து அரசிகள் போல அந்த யூ ஆர் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ். இந்த வீட்டுக்கு நீ தான் வந்து பாதுகாவலன், நீ தான் அந்த வீட்டுக்கு ராஜாங்கிற மாதிரின்னு வச்சுக்கோயேன். அப்ப நீ வேலையை சரியா பண்ணாம அந்த அம்மா மேல தூக்கி பழிய போட்டினா கேட்கிற ஆண்டவருக்கு எவ்வளவு கோபம் வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 13வது வசனத்தையும் சேர்த்து பார்த்துடலாம். ஏன்னா அது 3 சேர்த்து பார்த்தா தான் ஓரளவுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். இன்னொரு 5-10 நிமிஷத்துல க்ளோஸ் பண்ணிடலாம். And the Lord God said to the woman, இப்போ விசாரிச்சுட்டே வர்றாரு படிப்படியா. ஆதாம் மேல இருந்த விசாரணை முடிந்தது. ஏன்னா இவங்கிட்ட நீ பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல ஆண்டவர் வந்து சைலண்ட் ஆயிடுவார். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, அடியனுடைய சொல்லை கேட்டு ஆண்டவர் இப்படியாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு. உங்க மேல வெறுப்புங்க, உங்களை மூஞ்சிய பார்த்தாலே அவருக்கு வெறுப்பா இருக்கு. அதனாலதான் பாருங்க, திருப்பி அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசலையே ஆதாம் கிட்ட கர்த்தர். கர்த்தரை வெறுப்பேத்துற மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்திருங்க. இதெல்லாம் ஒரு நல்ல உதாரணம். டக்குன்னு இந்த பக்கம் திரும்பிட்டார். சரி, விசாரணை இவங்கிட்ட நீ பேசி ஒரு புண்ணியம் இல்ல, நம்ம அந்த பக்கம் போயிடலாம். And the Lord said to the woman, பெண்ணை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் கேட்கிறார், what is this you have done? என்ன பண்ணிருக்க, என்ன பண்ணிட்ட, என்ன இப்படி ஆயிருச்சே ஏவாளே, இப்படி பண்ணிட்டியா நீ, what is this you have done? And the woman said, பெண்ணானவள் சொல்லுகிறாள், the serpent deceived me and I ate அப்படிங்கிறா. பழி எப்படி பாத்தீங்களா, ஒவ்வொருத்தர் மேல ஒருத்தர் போது. இப்ப இவங்க சொன்னதெல்லாம் வந்து பொய்ன்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒருத்தருக்கு கூட தன்னுடைய பாவம், நான் செய்தது பாவம் தான், ஆனால் என் பாவத்திற்கு பின்னாடி காரணமா இருந்தவன் இவன் தான் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இவங்க ஏதோ பெரிய நீதிமான் மாதிரியும், இவங்க ஏதோ பெரிய உத்தம புத்திரர்கள் மாதிரியும், நான் ஒண்ணும் பண்ணல இவன் தான் காரணம் அப்படின்னு. நீ பண்ணினியா இல்லையா, அதை ஒத்துக்கிட்டியா இல்லையா, பாவ அறிக்கை செய்தாயா இல்லையா? ஆதாம் செய்ய தவறிவிட்டான், ஏவாளும் செய்ய தவறிவிட்டாள். சர்ப்பத்து மேல இருக்கிறான் ஒரு சர்ப்பம், அவன் மேல தூக்கி பலிய போட்டா நம்ம 2 பேரும் எஸ்கேப் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. நம்ம எப்படி இந்த சர்ப்பம் தான் எனக்கு. ஆனா ஒரு விஷயத்தை ஏவாள் சொல்றாங்க, the serpent deceived me and I ate. ஒரு காரியத்தை அவங்க ஒத்துக்கிட்டாங்க, இந்த சர்ப்பம் என்னை ஏமாத்திருச்சு, அதனாலதான் நான் சாப்பிட்டேன். அந்த அம்மாவாது அட்லீஸ்ட் அதாவது சொன்னாங்க. இவரு தலைவர் எப்படி தூக்கி டக்குன்னு பழிய தூக்கி தான் பெஞ்சாதி மேல தூக்கி போட்டுட்டார். கேவலமா இல்ல உங்களுக்கு? நீங்க தான் உங்க பெஞ்சாதியை நியாயப்படி காப்பாத்திருக்கணும். பழின்னு வந்தால் நீங்க தான் முன்ன நின்று அந்த புல்லட் அடி வாங்கணும், முதல்ல கல்லடியை வாங்கணும் முதல்ல. அதுக்காக தானே உங்களை வந்து அந்த மூத்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறாரு, வீட்டுக்கே ராஜாவா உங்களாக்கி இருக்காரு. யூ ஆர் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ். வீட்டுல தலைமை பதவி உங்களுக்கு ஏன் கொடுத்திருக்காரு ஆண்டவர்? நல்லதுக்கு மட்டும் இல்ல, கெட்டதுக்கும் பங்கேற்று கொள்வதான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா புருஷர்மார்களே, ஹஸ்பண்ட்ஸ் லிசனிங் டு மீ, நல்லதுக்கு மட்டும் போய் அங்க கொடியாச்சிட்டு இருக்க கூடாது. கெட்ட காரியம் வந்துச்சுன்னா நீங்க தான் போய் கவர் அப் பண்ணணும். தன் பிள்ளையும் மனைவியும் காப்பாற்றணும். எந்த நிலைமை இருந்தாலும் சரி, அவன் தான் உண்மையான கணவன். இந்த சர்ப்பமானது என்னை ஏமாத்திருச்சு, அதனாலதான் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. ஆனா சர்ப்பத்து மேல பழியும் தூக்கி போட்டாங்க. ஏன்னா அந்த சர்ப்பத்து மேல பழியை தூக்கி போறது நியாயமே கிடையாது. ஏன்னா சர்ப்பம் வந்து இவங்களை ரொம்ப அழகா தான் கன்வின்ஸ் பண்ணி, இந்த அம்மா என்ன வாயை திறந்து உள்ள இது அந்த பழத்தை எடுத்து உள்ளேயே விட்டான். இல்ல, அவன் பழத்தை பொறிச்சு கூட கொடுக்கல, இந்த அம்மா தான் பொறிச்சு சாப்பிட்டுச்சு. அப்ப எப்படி இவங்க அவனை பிளேம் பண்ண முடியும்? இன்னைக்கு இப்படிதான் உலகம் இயங்கிட்டு இருக்கு.
இவன் தான் சொல்றவன் எல்லாருமே பாத்தீங்கன்னா பிசாசுடைய சீடர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு 14வது வசனத்தையும் பார்த்தால்தான் முடிக்க முடியும். இன்னைக்கு 11, 12, 13, 14 4 கவர் பண்ணியாச்சு. So the Lord God said to the serpent, ஆண்டவராகிய கர்த்தர் இப்போ சர்ப்பத்தின் பக்கமா விசாரணையை தொடங்குகிறார். Because you have done this, you are cursed more than all cattle and more than every beast of the field. On your belly you shall go, and you shall eat dust all the days of your life. இப்பதான் இந்த சர்ப்பத்திற்கு ஒரு வடிவே அமைக்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடி அவனோட வடிவமைப்பு எப்படியா இருந்தது என்று பைபிள்ல மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால உங்களோட இமேஜினேஷனுக்கு நீங்க போகக்கூடாது. நீங்களா ஒன்றை யூகித்து கொண்டு அவன் இப்படியாக இருந்தான், அழகாக இருந்தான், அவன் இப்படியாக அந்த பெண்ணானவளோட இச்சித்து காயின் இவங்களுக்கும் அவன் அந்த பிசாசுக்கு தான் பிறந்ததுன்னெல்லாம் கட்டுக்கதை விடக்கூடாது. அதுக்கெல்லாம் ஒரு ஆதாரமும் கிடையாது. ஒரு மிருகத்து கூட போய் அவங்க செக்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு அவங்க முட்டாளும் கிடையாது ஏவாள். அந்த அளவுக்கு நீங்க தரம் தாழ்த்தி ஒரு பெண்ணை குறித்து பேசுவது தவறு. ஆதாரம் இருக்கா? இல்ல. பைபிள் எழுதியிருக்கா? இல்ல. அவன் அழகா வஞ்சித்து குழப்பி அந்த அம்மாவை தவறாக வழி நடத்தி சாப்பிட வச்சுட்டான். அவ்வளவுதான். இவனுக்கு வேற ஒரு வடிவமைப்பு இருந்தது. அதன்படிதான் அவன் அழகான ஒரு வடிவமைப்பா இருக்கலாம். குறிப்பாக அவன் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவன். அவங்க புரிகிற பாஷையில தான் அவன் பேசியிருக்கான். அதனாலதான் இந்த சம்பாஷணை எல்லாம் நடந்தது. இதெல்லாம் ஏற்கனவே பேசியாச்சு. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, யூ வில் பி த கர்ஸ்ட். அதனால பாத்தீங்கன்னா அது அப்படியே கீழே ஊறிட்டு போகிறப்போ அதோட மூஞ்சி எப்படி படைத்திருக்கிறாருன்னா அது மண்ணை கவிட்டு தான் போகும் கீழே. அந்த மாதிரி ஒரு வயிற்றுலயே ஊறிட்டு போகணும். காலே கிடையாது. சர்ப்பத்துக்கு மட்டும்தான் அப்படி ஒரு இது. மற்ற எல்லா இதுக்கும் பார்த்தீங்கன்னா கால் இருக்கும். மீன்களுக்கெல்லாம் அந்த ஃபின்ஸ் என்று சொல்லுவார்கள், அந்த ஒரு இது மாதிரி சட்டை அடிச்சு போற மாதிரி. பறவைகளுக்கு சட்டைகள் ஃபெதர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீர்களானால் எல்லாத்துக்கும் தன் கால்நடைகள் எல்லாமே நடந்து போறதுக்கு ஒன்னா கால் இருக்கும், இல்ல அந்த செதில்கள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு காரியம் தான் இருக்கு. ஆனா இது ஒண்ணுக்கு மட்டும்தான் வயிற்றுலயே தள்ளிட்டு போகணும். ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால ஆண்டவர்கிட்ட சாபம் வாங்குறதுன்னா மிக மிக ஒரு கொடிய காரியங்க. 3-4 தலைமுறை வரைக்கும் விசாரிப்பாராம். எங்க பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, புத்தி சுவாதியற்ற குழந்தை. அவங்க வேற ஒரு மதத்தை சார்ந்தவங்க. அந்த அம்மா சொல்றாங்க, இவங்க மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி அவங்க சித்தப்பா பையனுக்கு அப்படிதான், இன்னொரு பையனுக்கு அப்படிதான். அவங்க 2-3 பேர் அவங்க குடும்பத்திலே இருக்கிறாங்களாமா. இந்த மாதிரி 2-3 தலைமுறையாவே இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு டக்குன்னு எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகம் வந்துச்சு. அப்ப ஏதோ ஒரு சாபக்கேடு அந்த வீட்டுல இருக்கு. அவங்க இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட வழியே அவர்களுக்கு விடுதலை கிடையாது. ரொம்ப கஷ்டம். இதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையிலும் கிடையாது. நான் ஜெபித்து கொண்டு வருகிறேன். எங்களால முடிஞ்ச உதவியை பண்ணிட்டு நாங்க ஜெபித்துட்டு வரோம். அது சொன்னா என்ன ஆகும்? மதம் மாற்ற வந்துட்டாங்க அப்படின்னு நம்மள இது பண்ணுவாங்க. சட்டத்திட்டங்களே இன்னைக்கு அப்படிதான் போடப்பட்டிருக்கிறது. அதனால ஜெபித்து கொண்டு இருப்போம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, ஆண்டவர் சபிக்க மாட்டாரு, பிசாசை சபிப்பதற்கு அனுமதி கொடுப்பார். ஆனா இங்க ஆண்டவராகிய தேவனே சபிக்கக்கூடியது மனுஷனையோ அல்ல. நான் அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதோட பின் விளைவுகள் என்னாச்சுன்னு சொல்லி 15வது வசனத்துல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் நேராக சபிக்கக்கூடியது ஒரே ஒருவனைத்தான். அவன்தான் பிசாஸ், சர்ப்பமான பிசாஸ். மற்ற யாரையும் ஆண்டவர் சபிப்பதில்லை. நான் மறுபடியும் சொல்றேன், ஏற்கனவே சொன்னதுதான். பிசாசோட தந்திர செயல் என்ன தெரியுங்களா? உங்களை கட்டளைகளை மீற செய்வது. கட்டளைகளை மீற செய்வதோ இல்ல கீழ்ப்படியாமல் பண்ணுவது மட்டும்தான் அவனுடைய வேலை. அதனாலதான் he is a master in mind games. உங்க புத்தி சுவாதியத்தை தான் அவன் அட்டாக் பண்ண முடியும், தாக்க முடியும். தாக்கி உங்களை மீறச் செய்வான். கட்டளைகளை கீழ்ப்படியாமல் செய்வது தான் அவனுடைய வேலை. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, தேவனாகிய கர்த்தரை உங்களை கொண்டு போய் அவன் கையில ஒப்பு கொடுத்துருவார். அவ்வளவுதான். ஏன்னா நீங்க அவன் சொன்னது தானே நம்புனீங்க, அவனைத்தானே நேசிச்சீங்க. இவரை காட்டிலும் அவனைத்தானே நீங்க அதிகமாக மரியாதை செலுத்தினீங்க, கனப்படுத்தினீங்க. அப்ப நீ இப்போ அவனையே சேவி, நீ அவனுக்கு அடிமை என்று சொல்லி விடுவார் கர்த்தர். ஆனா அவன் செய்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், உங்களை சபித்து விடுவான். He will lead you into curses. Curses will lead you to destruction. You will destroy. அவன் அழிக்கிறவன் கொல்லவருமா வருகிறான்ல, இதெல்லாம் சாபத்தின் கேடுகள், சாபத்தின் பின்விளைவுகள்.
சாபம் ஆசீர்வாதமா கொடுக்கும்? இல்லைங்க. சாபத்திற்கும் ஆசீர்வாதத்துக்கு என்ன சம்பந்தம்? இருளுக்கும் ஒளிக்கும் என்ன சம்பந்தம்? அதே போலதான் சாபத்துக்குள்ள நீங்க நடத்தப்படுவீர்களானால் அழிந்தே போய்விடுவீர்கள். ஆனா உங்களை அழிப்பதோ உங்களை சபிப்பதோ தேவனாகிய கர்த்தர் கிடையாது. தன்னுடைய படைப்புகளை, தன்னுடைய சிருஷ்டிப்புகளை அவர் ஒருபோதும் சபிப்பது கிடையாது. அது தவறான ஒரு போதனை. யாராவது அவங்க சொல்லி என்ன என்ன சாபக்கேடோ, கடவுளே இப்படி இது பண்ணியிருக்காரு அப்படின்னு. கடவுள் அனுமதிச்சிருக்காரு, கடவுள் ஒப்பு கொடுத்திருக்காரு. ஏன்னா உங்களோட கீழ்ப்படியாமைனால. ஆனால் எவன் ஒருவன் மண்டியிட்டு ஆண்டவரிடம் வந்து தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறானோ அவனுக்கு கிருபை உண்டு, அவனுக்கு இரக்கம் உண்டு என்று நீதிமொழிகள் 28:13, 1 யோவான் 1:7-10 அப்போஸ்தலர் 2:38 சொல்லுகிறது. அது உண்டு. அது கூட உண்மையான வசனங்கள் தான், உயிருள்ள வசனங்கள் தான். நீங்க மனம் திரும்பி வந்தால் போதும். ஆண்டவராகிய தேவன் உங்களை மன்னித்து மறுபடியும் ஏற்றுக்கொள்ள அவர் போதுமானவராக இருக்கிறார், கிருபை உள்ளவராக இருக்கிறார், இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். எவ்வளவு பேர் இன்னொரு இருக்கீங்க? சரி, இதோட நிறுத்திடலாம். 15வது வசனத்திலிருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த நாளில் நீங்க கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, பேசாம ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிச்சிருங்க. இல்லைன்னா பிசாசு உங்க பவுண்டரிக்குள்ள வந்துருவான், உங்க வீட்டுக்குள்ள வந்துருவான், உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துருவான். வந்தான்னா அழிவுதாங்க, அழிவுதான். ஏதாவது நல்லது, ஒரு எலி திடீர்னு வீட்டுக்குள்ள பூந்துருச்சுன்னு வைங்களேன், அதை அடிச்சு துவைச்சு வெளியில போட்டு வாழை பிடிச்சி தூக்கி வீசுற வரைக்கும் உங்களுக்கு தூக்கமே வராது. ஏன்னா எங்க போது என்னத்தை கடிக்கும் தெரியாது. வாஷிங் மிஷினை கடிச்சு வைக்கும், இந்த டியூபை கடிக்கும், இல்லைன்னா அங்க போய் கடிக்கும். அது வந்து ரேபிஸ் ஸ்ப்ரெட் ஆகும். இல்ல போய் சாப்பாடு பொருளை கடிச்சு வச்சிரும். என்ன முதல்ல அந்த எலியை அடிச்சு துரத்தாம நீங்க ஒண்ணுமே, யாருக்கும் சோறே கிடையாது, எல்லாம் கிளம்புங்க அந்த பக்கம். எங்க பழைய வீட்டுல எல்லாம் அதிகமா எலி வரும். அப்போ வெளியில வாசல்ல தான் இருக்கும். அப்பெல்லாம் டிச் எல்லாம் திறந்துருக்கும். இப்பெல்லாம் மூடிட்டாங்க, கார்பரேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போ உள்ள அடிக்கடி பூந்துரும். அதுல இப்ப எலி அடிக்கிறதுல நான் தான் பெரிய எக்ஸ்பர்ட். அப்ப எனக்கு நானே ஒரு பொடியன், 7-8 வயசு தான் இருக்கும். எங்க அப்பா அடிச்சு அழகா கோட்டை விடுவார். எங்க அப்பா பின்னாடி நின்னுக்குவேன் நான், அவரை முன்னாடி அமுச்சு விட்டேன். ஏன்னா அவர் எப்படி கோட்டை விடுவாருன்னு தெரியும் எனக்கு. பெரிய தடியா கொடுத்து அவரை முன்னாடி அமுச்சுட்டு நான் கரெக்டா ஒரு சின்ன தடியா கைக்கு அளவா கச்சிதமா இருக்கிற மாதிரி, கச்சிதமா இருக்கிற மாதிரி உன்னை பிடிச்சுக்குவேன். அங்கிருந்து அவரு எப்பவும் அதே பழக்கம் தானே, அடிச்சோன்னா அது மிஸ் ஆயிரும். அது ஆஹா தப்பிச்சிட்டோன்னு ரொம்ப சந்தோஷமா ஓடி வரும். இங்கிருந்து வச்சு தாழ மேல ஒரு போடு. நான் மறைஞ்சிருப்பேன் எங்காது, ஸ்டூல் மேலே எங்காவது, அப்படியே ஸ்டூல்ல இருந்து ஒரு ஜம்ப் டைவ் அடிச்சு தாழ மேல ஒரு போடு. மிஸ்ஸே ஆனது இல்லைங்க. அந்த மாதிரிதான் குறி பார்த்து அந்த எலிய ஓட ஓட விரட்டி, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி எலிகள், இந்த மாதிரி கீழ்ப்படியாமை, பாவங்கள், அசுசியான எண்ணங்கள் சாபத்தின் ரூபத்தில் நுழைந்து விட்டதா, அதை அடிச்சு துவைச்சு நீங்க வாழை பிடிச்சி வெளியில வீசுற வரைக்கும் நீங்க சோறு தண்ணியே சாப்பிடக்கூடாது. அவன் தான் உண்மையான கிறிஸ்துவன். அதற்கு உபகாசம் தேவையா இருங்க, ஜெபம் தேவையா இருங்க, கண்ணீர் விட்டு கதறணுமா கதறி அழுதுருங்க, ஆண்டவரோட ஒப்புரவாயிருங்க, மன்னிப்பு கேட்டுருங்க. ஆண்டவருடைய கரங்களில் விழுவது எவ்வளவோ மேலானதுன்னு சொல்லி தாவீதுக்காரன் 3 ஆப்ஷன் கொடுத்தாரு. பிசாசு உன்னை அனுப்பி இது பண்ணட்டுமா, இல்ல உன்னோட எதிரிகளுக்கு ஒப்பு கொடுக்கட்டுமா, இல்ல என் கையிலே விழுந்துருக்கேன். ஐயோ, ஆண்டவரோட கையில விழுந்துரு, அவர் கிருபை மேலானது அப்படின்னு. அவர் அடிச்சா அடிக்கட்டுங்க, பிசாசை விட்டு அடிக்க வைக்கிறதெல்லாம் கொடுமை. ஏன் தெரியுமா அவர் அப்படி பண்றாரு? அப்போவாது உங்களுக்கு புத்தி வரும், நீங்க திரும்பி வந்துருவீங்கன்னு தான். அவரை காட்டிலும் அதிகமாக நேசிச்சீங்கன்னா அவர் சரிப்பா உன் விருப்பம், நான் உன் விருப்பத்துக்கு எதிராக நிக்க மாட்டேங்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சிரங்களை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பான தேவனே, இந்த நாளில் கூட எங்களுக்கு நீர் கற்றுத்தந்த இந்த அருமையான பாடத்திற்காய் நன்றி. ஆண்டவரே, உங்களுடைய கரங்களில் அடங்கி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய ஆவியானது எப்பொழுதும் உடைய கட்டளைகளுக்கு பின்பே வர ஆண்டவரே, நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாறி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. முழு இருதயத்தோடு நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், பயம் கொள்ளாதிருங்கள், என் சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அந்த வசனத்தின் அடிப்படையில நாங்கள் சமாதானத்தோட வாழ, கீழ்ப்படிதலோட வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. எங்க ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியக்காரர்களுக்காகவும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மாந்தர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் கர்த்தரிடம் மாத்திரம் சொல்லுங்க, வேற யாருக்கிட்டையும் போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. தயவு செஞ்சு இயேசுவின் நாமத்தில் போய் தேவனிடம் மன்றாடும் போது அவர் உங்களுக்கு கிருபையாய் பதிலை தருகிற உத்தரவுடன் வருவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உத்தரவுடன் உங்களை விடுவிப்பார் என்று சொல்லி
உங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். அடுத்த முறை நான் வர்றப்போ 15வது வசனத்துக்குள்ள போறோம். கொஞ்சம் ஸ்பீடு பிடிச்சிட்டோம், தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா இப்போ கொஞ்சம் ஸ்பீடா போனா தான் 50 அத்தியாயங்களும் முடிக்க முடியும். இப்பவே வந்து நமக்கு 80 ஹவருக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் வேகமா போக போக தொடங்கினால்தான் நாம் பல காரியங்களை கவர் பண்ண முடியும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.